ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியூட்டி கிச்சன் ஃபேஸ் பேக். இன்றைக்கி ஒரு சூப்பராக நம்ம ஸ்கின் நல்லா க்ளோ நல்லா பிரைட்டாக ஆகிறதுக்கு சிம்பிளான ஒரு ஃபேஸ் டிப்ஸு நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். அது வந்து முல்தானி மிட்டி, தயிர், அடுத்து மஞ்சள், இது மூணை வச்சு நம்ம ஸ்கின் நல்லா பிரைட்டாக நல்லா க்ளோவாக பண்ணி கொடுக்குது. நல்லா சூப்பரான ரிசல்ட்டும் கிடைக்கிது. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க அது எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே நான் தேவையான அளவுக்கு ஒரு பவுலு, அடுத்து தயிர், கஸ்தூரி மஞ்சள், அடுத்து முல்தானி மிட்டி. இப்போ இது முல்தானி மிட்டி வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். தேவையான அளவுக்கு தயிர், நல்லா கெட்டியாக இருக்கணும் தயிர் எடுத்து கொஞ்சம் தேவையான அளவுக்கு மஞ்சள் போட்டு நல்லா கலக்கிட்டு நம்ம ஸ்கின் நல்லா க்ளோ நல்லா பிரைட்னஸாக பண்ணி கொடுக்கும். தயிர் வந்து நல்லா சாஃப்ட்னஸ் பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஃபேஸ் பேக் ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ சூப்பராக நல்லா உங்களுக்கு ஸ்கின்னு க்ளோவும் நல்லா பிரைட்னஸ் நல்லா சாஃப்ட்னஸ் பண்ணி கொடுக்குதுன்னு. அது எப்படி மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இங்கே ஒரு பவுலில் தேவையான அளவுக்கு இது முல்தானி மிட்டி வந்து உங்களுக்கு இந்த மல்லிகை கடையில் கிடைக்கும். 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். பாருங்க, 1 டீஸ்பூன் அளவுக்கு முல்தானி மிட்டி. இதில் இப்போது நான் தேவையான அளவுக்கு தயிர் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் கலக்கிக்கிறேன். அப்புறமா அது ரொம்ப கெட்டியாகிடுச்சுன்னா இன்னொரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஏன்னா இது கெட்டி தயிருக்காக நல்லா கட்டியாக இருக்கும். நல்லா க்ளீனாக கலக்கிக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா இந்த மாதிரி கலக்கிக்கணும். ஏன்னா தயிர் கட்டி இருக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரம் இதாகாது. இந்த அளவுக்கு நல்லா கலக்கிட்டு பாருங்கள், நான் 1 டீஸ்பூன் முல்தானி மிட்டி, 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் தயிர் எடுத்துருக்கிறேன். கரெக்டாக இருக்குது. ஏன்னா எந்த ஸ்பூனில் முல்தானி மிட்டி எடுக்கிறோமோ அதே ஸ்பூனில் தயிர் எடுத்துக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் கஸ்தூரி மஞ்சள், இல்லை உங்கள்கிட்ட கஸ்தூரி மஞ்சள் இல்லைனா கூட நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற மஞ்சள், அதுவும் அது காரம் ஏதோ அடிப்படாமல் இருக்கிற மஞ்சளை பார்த்து எடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் அது காரம் நம்ம ஸ்பூன் அப்படி மாற்றும் போது மிஸ் ஆகி அதில் இதாகிடுச்சுனாக்கா அப்புறமா இந்த பேக் போட்டால் ஸ்கின்னுக்கு அலர்ஜி ஆச்சு, ப்ராப்ளம் ஆச்சுன்னு சொல்லிட்டு அது பார்த்து இது பண்ணிக்கோங்க. பாருங்க, 1/4 டீஸ்பூனுக்கு மஞ்சள் எடுத்துருக்கிறேன். இப்போ இது 3 நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் இருக்கும்போது ஒரு நாளைக்கு 3 டைம் கூட இந்த மாதிரி நீங்கள் 1 டீஸ்பூன்ன்றது முல்தானி மிட்டி 2-3 டீஸ்பூன் எடுத்து ஒரு நாளைக்கு 3 டைம் கூட இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா காலையில் நீங்கள் பார்க்கும்போது உங்கள் ஸ்கின் வந்துட்டு அவ்வளோ ஒரு க்ளோவாக நல்லா பிரைட்னஸாக கொடுக்கும், நல்லா சாஃப்டாக பண்ணி கொடுக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு இதில் நம்ம 3 பொருளும் கலந்துக்கிறது நல்லா. அது இல்லாமல் ஆயில் ஸ்கின் இருக்கிறது கூட ரிமூவ் பண்ணி நம்மளுக்கு கொடுக்கும். ஏன்னா முல்தானி மிட்டி போட்டுக்கிறதுனால அது ஆயிலும் நம்மளுக்கு கிளியர் பண்ணி கொடுக்குது. பாருங்கள், இந்த மாதிரி தான் கலக்கி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு இப்போ இந்த அளவுக்கு கலக்கி எடுத்த பிறகு இது அப்ளை பண்ணிட்டு எவ்வளோ நிமிஷம் வரைக்கும் நம்ம முகத்தில் நீங்கள் கை கழுத்துக்கொண்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் கைக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன். சும்மா லைட்டாக இப்படி தடவி விட்டுடணும். இந்த மாதிரி தடவி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் இது கொஞ்சம் காயிற மாதிரி நம்மளுக்கு தெரியும். அப்போ அந்த டைமில்
நீங்கள் இது போட்டுட்டு இது மசாஜ் பண்ணுறதோ எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டாம். லைட்டாக உங்கள் முகத்தில் நீங்கள் அப்ளை பண்ணி விட்டாலும் போதும். உங்கள் கழுத்தெல்லாம் ஃபுல் போட்டுக்கலாம். நீங்கள் போட்டு ஒரு 10 நிமிஷம் உங்கள் ஸ்கின் பொறுத்து சில பேருக்கு ஆயில் ஸ்கின் இருந்துச்சுனாக்கா கொஞ்சம் சீக்கிரம் காயும். சில பேருக்கு ட்ரை ஸ்கின் ஆயில் ஸ்கின் இல்லாத இருந்துச்சுனாக்கா அவங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக காயும். இந்த மாதிரி காயிற மூமெண்ட்டில் நீங்கள் வந்துட்டு கழுவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட்டு தெரியும். உங்களுக்கு மஞ்சள் வேண்டாம், இந்த கஸ்தூரி மஞ்சள் உங்களுக்கு செட் ஆகலைனா கூட நீங்கள் ஆச்சி மஞ்சள் தூள் இருக்குது இல்லைங்களா, அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா கஸ்தூரி மஞ்சள் நம்ம முகத்தில் இருக்கிற அந்த அழுக்கு அது இல்லாமல் நம்மளுக்கு என்ன இது இன்ஃபெக்ஷன் ஆகிட்டுச்சுனாலோ ஏதாவது இது அலர்ஜி இருந்தாலும் அதெல்லாம் நம்மளுக்கு அது ஃபுல் கிளியர் பண்ணி கொடுக்கும். தயிரும் அந்த மாதிரி தான் நம்ம ஸ்கின் நல்லா சாஃப்டாக பண்ணி கொடுக்கும். முல்தானி மிட்டி நம்ம ஸ்கின்னில் இருக்க அந்த ஆயில் நம்மளுக்கு ஃபுல் கிளியர் பண்ணி நல்லா டைட்டிங் பண்ணி கொடுக்கும் நம்ம ஸ்கின்னு. அது மாதிரி நீங்கள் கழுத்து உங்கள் கை காலுனா கூட நீங்கள் தேவையிருந்தால் கூட மஞ்சளும் தயிர் முல்தானி மிட்டி நீங்கள் சேர்த்து ஃபுல் பாடிக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். வேறு முகத்துக்கு தான் இல்லை. இப்போ இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா காலையில் மத்தியானம் நைட்டு நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடியே சரி 3 டைம் இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு வாரம் கழித்து நீங்கள் பாருங்களேன். தினம் இந்த மாதிரி அப்ளை பண்ணி பாருங்கள். ஒரு வாரத்துக்கு ஒரு நாளைக்கு 3 டைம். அப்படி உங்களுக்கு 3 டைமு இல்லைனாக்கா ஒரு நாளைக்கு 3 டைம் ஆகாதுனாக்கா நீங்கள் 2 டைமும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வாரம் கழித்து உங்கள் ஸ்கின் பாருங்கள் அவ்வளோ நல்லா ப்ரைட்டாக இருக்கும். ஏன்னா மஞ்சள் இது அவ்வளோ பிரைட்னஸ் கொடுக்காது, இருந்தாலும் நம்ம முகத்தில் இருக்கிறதெல்லாம் ஃபுல் கிளியர் பண்ணி கொடுக்கும். இல்லை உங்களுக்கு இந்த மஞ்சள் வேண்டாம், ஆச்சி மஞ்சள் யூஸ் பண்ணிக்கிறோன்னா அதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது இன்னும் நல்லா ஸ்கின் நல்லா பிரைட் பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சூப்பரான ரிசல்ட் கிடைக்குது. இப்போ பாருங்கள், இது நான் கையில் போட்டுருந்து நல்லா காஞ்சிட்டு வருது. இப்போ இது நான் கழுவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் கழுவிட்டு வந்துட்டேன். இந்த மஞ்சள் போட்டனால நல்லா பிரைட்னஸ்ஸு கொடுக்குது. இந்த மாதிரி நீங்கள் போட்டுட்டு அது கொஞ்சம் ட்ரை ஆகும்போது நீங்கள் இந்த மாதிரி வாஷ் பண்ணிட்டீங்கன்னா நல்லா பிரைட்னஸ்ஸு கொடுக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு அவ்வளோ நல்லா ரிசல்ட்டு கிடைக்கும். உங்கள் ஸ்கின்னு நல்லா சாஃப்டாக இருக்கும். ஏன்னா தயிர் போட்டதுனால நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்குது. அது இல்லாமல் மஞ்சள் நல்லா பிரைட்னஸ் பண்ணி கொடுக்குது. முல்தானி மிட்டி நம்ம முகத்தில் இருக்கிற அந்த ஆயில் ஸ்கின்னெல்லாம் கிளியர் பண்ணி கொடுக்குது. உங்களுக்கு முகத்துக்கு தான் போடணும்னு இல்லை, நீங்கள் கழுத்து எல்லாம் கூட அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் குளிக்கும் போது கூட இது உடம்பு பூரா அப்ளை பண்ணணும்மா இந்த டிப்ஸுனாக்கா கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது நம்ம எது முகத்துக்கு யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா ஃபுல் பாடிக்கே நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதனால் எந்த சைடு எஃபெக்ட் எதுவுமே ஆகாது. நம்ம முகத்துக்கு தானே டிப்ஸ் சொல்கிறாங்க, நம்ம ஃபுல் பாடி அப்ளை பண்ணலாமான்னு ஒன்றாக நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். நல்லா சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கிது உங்களுக்கு. நான் அடுத்த வீடியோ உங்களை பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.